ஹலோ மைடியர்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங். ரொம்ப நாளாச்சு பேசி. இன்னைக்கு டைம் கிடைச்சிது. அதுவும் வண்டியை நிறுத்திட்டு தோணும் போது தான் பேச முடியும். ரொம்ப நாளாக சொல்லணும் இந்த விஷயம். ஸோ எல்லாருமே வந்து ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயர் சேலஞ்சஸ் இருக்குது, 100 டே சேலஞ்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சேலஞ்சஸ் எடுக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே, ஒரு டிசிப்ளின் வேணும்னா அது எதில் கிடைக்கும் அப்படின்னா கம்பல்சரி வந்து ஒன்று கேம்ஸு இல்லைனா ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டத்தில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதனா ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகுங்க. ஒன்று கேமில் கனெக்ட் ஆகுங்க, இல்லைன்னா வாக்கிங்கில் கனெக்ட் ஆகுங்க, ரன்னிங்கில் கனெக்ட் ஆகுங்க, இல்லை கிரவுண்டில் கனெக்ட் ஆகுங்க. டெய்லி காலையில் வர ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு வந்து ரொட்டீனாக வந்து டிசிப்ளின் வந்துடும். அந்த டிசிப்ளின் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். காலையில் எத்தனை மணிக்கு நம்மளோட ஒர்க்குக்கு போகணும், நம்ம ஒர்க்கு எப்படி பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணுன்றதெல்லாம் வந்து அதுதான் சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அம்பல் ரிக்வெஸ்ட்டு, டெய்லி எல்லாரும் வந்து ஒரு ஈவெண்ட்டில் எதனா ஒரு விஷயத்தில் ஒன்று வாலிபால், ஃபுட்பால், ஷட்டில், எவ்வளோ விஷயம் இருக்குது. கிரவுண்டுக்குள்ளே வந்து பார்த்தா தெரியும், பல தரப்பு மக்கள் வந்து குழந்தையிலேருந்து 70 வயசு வரைக்கும் வந்து ரன்னிங் போயிட்டுருக்காங்க, வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நீங்கள் யாருன்னா ஒருத்தர்கிட்ட வந்து பாண்டிங் ஆகுங்க. பாண்டிங் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு நான் போட்டு. இன்றைக்கி இந்த ஷர்ட் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிசிப்ளின் தான் காரணம். ஸோ 1 இயர் வந்து கண்டினியூவாக விடாமல் நம்மளால் ஓட முடியுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணதோட ரிசல்ட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 kg வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஹெல்த்தியாக இருக்கும். அபோவ் 45, 30+ ஆனாவே பிபி, சுகர், லொட்டுலஸ்க்குன்னு நிறைய டாக்டர் பயமுறுத்துவாங்க. இப்போ நம்ம உடம்பு வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 45+ ஆகும்போது நம்மளால் வந்து இன்றைக்கும் எப்போ செக் பண்ணாலும் கரெக்ட் ரிசல்ட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் தான் காரணம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டிசிப்ளின் யாரும் டிசிப்ளின் இல்லைன்றதுக்காக இந்த கதை சொல்லலை. ஸோ ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளே. நமக்காக யாரும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, வாத்தியார் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு. நம்ம வந்து இன்னைக்கு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வயசில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம அதுக்கான முன்னுதாரணமாக இருக்கணுன்ற ஒரே ஒரு பதிவு தான் அது. ஸோ அதனால் டெய்லி எல்லோரும் காலையில் வந்து கனெக்ட் ஆகுங்க. எதனா ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆனீங்கன்னா நம்ம லைஃப் வந்து ஆஃப்டர் த லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ, பாய், see you.